மக்களே, நீங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நம்ம வீடியோவை அதிகபட்சமே ஒரு 1000 பேர் 1500 பேர் தான் பார்க்காங்க. இன்னும் நிறைய பேர் பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் திருவண்ணாமலை போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை கோபுரம் தெரியுதுன்னு மட்டும் கவுண்ட் பண்ணி கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருவோம். அண்ட் இந்த திருவண்ணாமலையை பற்றி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையே ஒரு ஆச்சரியம் தான். இங்கே நீங்கள் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலில் நீங்கள் அவ்வளோ ஆச்சரியப்படுற விஷயங்கள் நிறைய இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்னென்ன விஷயம் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த எப்படி சிலையெல்லாம் செதுக்கியிருக்காங்கன்னு வரைக்கும் நீங்கள் கொண்டு அதை வந்து கற்றுக்கலாம். அண்ட் அவ்வளோ விஷயங்கள் இந்த திருவண்ணாமலையில் அடங்கியிருக்கு. அண்ட் இந்த என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும், சும்மா மிரள விட்டுருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் இதில் கொஞ்சம் வேலைகளும் நடந்துட்டுருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு சைட் ஆஃப் என்ட்ரன்ஸ் ஆகிது. இது வந்து பஜார்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம திருவண்ணாமலையை சுற்றி பார்த்து அங்கே தரிசனம் பண்ண வரைக்கும் எல்லாமே சூப்பர் வேறு லெவல்னே சொல்லுவேன். நான் மொத்தத்தில் அண்ணாமலையார் நேரில் போய் நின்று 4 தடவை லைனில் திரும்பி வந்து ஃப்ரீயாக சாமி கும்பிட்டேன். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டாக எப்போ எந்த கோயிலுக்கு போய் சாமி ஃப்ரீயாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாமி கும்பிட்டு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.